ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேடையில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பொருள், முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பொருள் தான் சொல்லலாம். அந்தளவுக்கு செம்மையான ஒரு ஹேடை தாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணுற தேங்காய் நாரை வச்சு தான் இந்த ஹேடை நம்ம பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் சின்னதாக கூட உங்களுக்கு முடி வந்து கொட்டவே கொட்டாது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கறி இந்த மாதிரி பண்ணி தன்னோட தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கருப்பாக கிரே ஹேரை வந்து அவங்க வந்து பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதே மெத்தடில் நம்மளும் இதை மாதிரி உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்கலான்னு தான். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா தேங்காய் நாரை எடுத்துக்கோங்க, நிறைய எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 2 தேங்காய் இருக்கிற நார் தான் நான் எடுத்தேன். அது நல்லா காஞ்ச நாராக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இது பெரிய தேங்காய் அப்படிங்கிறதுனால இவ்வளோ நார் வந்து இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்பூன் பவுடர் தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து நல்ல சின்ன தேங்காய்னா ஒரு 3 தேங்காய் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே வந்துட்டு தீ வந்து வைக்க முடியாது. ஸோ நீங்கள் கற்பூரம் எடுத்து இல்லை 2 கற்பூரம் வச்சு இதில் வந்து நம்ம பொருத்தி வச்சிட்டிங்கன்னா நல்லாவே வந்து அது நல்லா காஞ்ச தேங்காய் நார் அப்படின்னா ஸ்பீடாக உங்களுக்கு வந்து வேகமாக வேலை முடிஞ்சிடும். இல்லை கொஞ்சம் ஈரமாக இருக்குன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இதை என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே வச்சு தான் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் எரிய வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொண்டு போய் வெளியில் வச்சுருவோம். வீட்டுக்குள்ளே வேண்டாம். வெளியில் நீங்கள் வைக்கும்போது நல்லா காற்று அடிக்கும்போது அது வந்து ஸ்பீடாக உங்களுக்கு வந்து நல்லா வேகமாக உங்களுக்கு கருமை நிறம் நமக்கு கிடைச்சிரும், ஸ்பீடில் கிடைச்சிரும். அதனால தான் இப்போ நான் வெளியில் கொண்டு வச்சு இதை வந்து எரிய விட்டுட்ருக்கேன் பாருங்கள். இந்த ஹேடை வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே கருமை நிறமாகவே இருக்கும். இது இன்ஸ்டன்ட் ஹேடைன்னு கூட நம்ம சொல்லலாங்க. இப்போ எங்கேயாச்சும் போகணும், அவசரமாக போகணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இந்த பவுடரை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் கோகனட் ஆயிலை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம். உங்கள் முடியை வந்து ரொம்ப வந்து ஆயிலாக இருக்காது உங்களுக்கு. இந்த ஹேடை வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேடைன்னு சொல்லலாம். வெளியில் நல்ல காற்று ரொம்ப வரனால ஸ்பீடாக உங்களுக்கு அப்படியே பாருங்களேன் நெருப்பு ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஆறின பின்னாடி ஏதாச்சும் ஒரு கரண்டியோ இல்லை ஏதாவது ஒரு மத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா நச்சு நல்லா ஃபுல்லாக ஆறின பின்னாடி தட்டி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அதாங்க இது நல்லா பாருங்கள், நல்லா நமக்கு ஆறட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கலாம். இது வந்து அந்த காற்றுலே நல்லாவே எரிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த தேங்காய் நாரை வச்சு தான் அந்த காலத்தில் வந்து இப்போ எங்களோட அம்மாச்சி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. எடுத்து அப்படியே தேங்காய் எண்ணெயில் தொட்டு குழந்தைகளுக்கு கூட பொட்டா நீங்கள் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இது ரொம்ப வீட்டில் வந்து குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நீங்கள் கடையில் போய் மை வந்துட்டு வாங்காமல் இந்த பவுடரவே பாருங்கள். இப்போ ஆன பின்ன நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பவுடரவே கொஞ்சம் தேங்காயில் அப்படியே குழச்சிக்கோங்க. அதை வந்து தேங்காய் தொட்டிலே நீங்கள் அதில் வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து குழந்தைகளுக்கு கூட நீங்கள் நெத்தியில் கன்னத்தில் திருஷ்டி போட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு 2 விதத்தில் இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சாச்சு. நல்லா ஆறின பின்னாடி நீங்கள் அரைங்க. நல்லா ஆறின பின்னாடி அரைச்சாதான், இல்லைன்னா மிக்ஸி ஜாரும் உங்களுக்கு கெட்டு போயிடும். நல்லா வந்து மையாக அரைச்சிருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அரைச்சிருங்க. இப்போ இது வந்து எனக்கு ஒரு 3 ஸ்பூன் தான் கிடச்சிச்சு. அதை வந்து இப்போ நம்ம தேங்காய்னா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவோம். டக்குன்னு எடுத்த உடனே டபால்னு ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்குவோம். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியிலே இப்படி விட்டுட்டேன்னா கூட 1 மாதத்துக்கு அப்படி இருக்கும். முக்கியமாக தேங்காய் தொட்டியில் வச்சுட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கூட நல்லாவே இருக்கும். ஆனால் அது மேலே ஏதாச்சும் கவர் பண்ணிக்கோங்க. அப்படி ஓப்பனாக விட்டுட்டு குழந்தைகளுக்குலாம் நம்ம வந்து பொட்டாக வந்து வைக்கக்கூடாது. இல்லை தலைக்கு நம்ம வந்து ஹேடையாக போடும்போது கூட உங்களுக்கு வந்து ஓப்பனாகவே எதையும் வைக்காமல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா குழச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். இது ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இதை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து
நம்ம யூஸ் பண்ணால் நீங்கள் அப்படியே வந்து உங்களுடைய தலையில் வந்து எங்கெங்கே க்ரே ஹேர் இருக்கும் ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. முக்கியமாக எடுத்துகிட்டு அந்த காட்டனை தொட்டு நீங்கள் வந்து எங்கெங்கே இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்துட்டு பெர்மனண்ட்டாக நம்ம ஹேர் டை போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 hours அப்படியே விட்டுருங்க. நல்லாவே பிடிச்சிக்கும். அதுக்கு பின்ன வந்து நீங்கள் எங்கேயாச்சும் வந்து இப்போ ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே வந்து அதாவது வெறுமா நீங்கள் சும்மா வந்து ஹேர் வாஷ் பண்ணாமல் நல்ல ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க. மைல்டாக இருக்கிற ஷாம்பு எடுத்து நல்லாவே வந்து ஹெர்பலாக பார்த்து எடுத்துகிட்டு லேசாக நீங்கள் வந்து தலையை வந்து நீங்கள் அலாசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக போகவே போகாது. இந்த ஹேடை பொறுத்த வரைக்கும் போகாதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நம்ம ஒரே ஒரு பொருளை வச்சு ஹேர் டை பண்ணியிருக்கோம். நிறைய வெள்ளன்னு போடாமல் ஒரே ஒரு பொருள் வச்சு தான் இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, முடியும் கொட்டாது, ஹேர் ஃபால் ஆகாது. நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதே சமயத்தில் க்ரே ஹேர் ஃபுல்லாகவே கவரேஜ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் தைரியமாக எந்த ஹேடையை போடலாம். நீங்கள் குழந்தைகளுக்கும் பொட்டாகவும் இட்டு விடுங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது அலர்ஜி எதுவுமே வராது. நம்ம கடையில் வாங்கி கண்மை போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது பெரியவங்களுக்கும் யூஸாக இருக்கும், கை குழந்தைகளுக்கும் யூஸாக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இந்த ஹேர் டை மூலமாக வந்து கிடைக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.